ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சனி பகவானோட வக்ர பயிற்சிக்கு என்ன மேடம் தலைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புன்னே சொல்லுவேங்க. பொதுவா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருத்த போராட்டம் தான். அது குறிப்பா சொல்லனாக்க ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, வேத ஜோதிடத்தப்படி பார்க்கிறப்போ, கிரகங்கள பொறுத்த வரைக்கும் அப்பப்போ இடம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. வக்ரகதி அப்படின்னா என்ன தெரியுங்களா? பின்னோக்கி நகர்றது. ஒரு மனுஷன் முன்னாடி நோக்கி நடக்கிறான் அப்படின்னா, அது ஒரு விதத்துல கரெக்ட்டா போகும் இல்லையா? அதுவே பின்னாடி நோக்கி நகர்ந்தான் அப்படின்னா, அவனுக்கு அப்படியே உல்டாவா இருக்கும் இல்லையா? நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அவன் நல்லபடியா பின்னோக்கி நடக்கலாம். இல்லாட்டி பின்னோக்கி நடக்கிறதன் காரணமா கீழேயும் விழலாம். அப்படிதாங்க. சனி பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது சனி பெயர்ச்சியின் காரணமா யாருக்கெல்லாம் வாழ்க்கை அல்லோலப்பட்டீங்களோ, யாருக்கெல்லாம் வாழ்க்கை ரொம்ப படாத பாடு பட்டுட்டீங்களோ, இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் குடுக்குற மாரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய கழுத்த ஒருத்தங்க நெரிக்கும் போது, அவ்வளவுதான் ஒரு செகண்ட்ல நம்ம உயிர் போக போதுடா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த தருணத்துல, அந்த பிடி, அந்த இறுக்கி பிடிச்ச அந்த கழுத்த நெரிச்ச அந்த பிடி தளர்ந்துட்டா எப்படி இருக்கும்? அப்பாடா! அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லையா? நம்ம உயிரோட தான் இருக்கோமா? அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்க போகுதுங்க. பொதுவாவே நம்ம 12 ராசியில சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாவும், ஒரு சிலருக்கு பாதகமாவும் இருக்கு. இது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதி. அதாவது 29ஆம் தேதி நள்ளிரவு 12:35க்கு நடக்குது. இந்த வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதாவது சனி பெயர்ச்சி நம்ம சொல்லுவோம். அது முன்னோக்கின நகர்வு. அதுவே வக்ரகதி பெயர்ச்சி அப்படின்னா பின்னோக்கி நகர்வு. வரக்கூடிய 139 நாட்கள், அதாவது ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து 139 நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்க போறாரு. சனி பகவானோட பெயர்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் பாதிப்பு கொடுத்துச்சோ, அவங்களுக்கெல்லாம் அப்படியே உல்ட்டா அடிக்க போகுது. நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த வகையில 12 ராசிகளுக்கு எப்படிங்க இருக்கு? பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? பொதுவா சனி பகவான பார்த்து நம்ம ஏன்லாம் இவ்ளோ பயப்படுறோம் அப்படின்னா, இவர் நீதிக்காரகன், கர்மகாரகன், ஆயுள்காரகன். நம்ம வாழக்கூடிய காலத்திலே இப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. "நீ செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் மேல போய் அனுபவிப்படா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர பொறுத்தவரைக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே, நம்ம பூமியில வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில இவருடைய பேச்சு அப்படிங்கிறது 2 1/2 ஆண்டு காலம் நம்மள வச்சு செய்வாரு. இவருடைய அமைப்பு நம்மள விட்டு போறப்போ, நம்ம ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எந்தெந்த கஷ்டங்கள் எப்படி எப்படிலாம் நம்ம தாங்கி நிக்கணும்ங்கிறத ஒரு பெருத்த அனுபவத்த குடுத்துட்டு போயிடுவாரு. அப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலி. நல்லது செஞ்சீங்களா? விட்டு விலகி நிப்பாரு. ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னாக்கா, தலையிலே ஓங்கி கொட்டு விழும். நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரியான பலன நம்ம வாழும் காலத்திலேயே கொடுத்துருவாரு. பூமியில இருக்கும்போதே நம்ம அனுபவிச்சுருவோம். ச்சே! என்ன வாழ்க்கைங்க. படாத பாடு படுத்தி எடுக்கிறாருங்க. அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்போம். வாழ்க்கையே வேண்டாங்க. கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா, நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன மேடம் வாழ்க்கை இது? செத்துடலாம் போல இருக்கு. ஒண்ணுமே இல்ல. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு பெருத்த காரணகர்த்தா பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் இருப்பாரு. ஸோ இவர எப்படி மேடம் சரி கட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமைகள்ல யாரெல்லாம் முடியாம ஊனமுற்றவங்க இருக்காங்க இல்லையா? எந்த ஒரு உதவியுமே இல்லாம இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவர வழிபாடு செய்யறத விட, பல மடங்கு சனி பகவானுடைய கோபத்த நீங்க கட்டுப்படுத்த முடியும். இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு, முக்கியமா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா, இவருடைய அருள் பார்வை கிடைக்கும். இவருடைய பாதிப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கலாம். முக்கியமா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு, நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம் பார்த்தீங்கன்னாக்க காக்கைக்கு டெய்லியும் வச்சு பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கோ, இவங்க இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்களேன். சரிங்களா? கண்டிப்பா நல்லது நடக்கும். ஒரு நல்ல மாற்றத்த குடுப்பாரு. பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரே பறவைன்னு பார்த்தோம்னாக்கா காகம் தான். சோ அதுவே நீதியா நடந்துக்கிறதுனால மட்டும் தான் அத வாகனமா வச்சிருக்காரு நம்மளுடைய நீதிமான். இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். நவகிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறவர் இவர்தான்.
சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன்னா அவருக்கு நிகரான பட்டம் இவருக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு நீதிமானா இருக்கிறதுனாலதான். சோ இப்படிப்பட்ட இவருடைய வக்ரகதி அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். 12 ராசியில கடைசி ராசியாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாகவும் கொண்ட மீன ராசி அன்பர்களே. பொதுவாக அந்த மீன ராசிக்காரங்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சுயநலவாதி. பாசன்றது என்னன்னு தெரியாது, அதுக்காண்டி மட்டுமே அது வாழ்ந்துட்டுருக்கு. இப்படிலாம் பல பேர் தூத்திட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இவங்களுடைய பாசத்துக்கு வேற யாருமே ஈடுணையே வர முடியாது. ஆனால் இவங்களுக்கு இவங்களோட பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது. அதே மாதிரி தனக்கு வந்துட்டு நல்லது பண்ணணுமோ இல்லையோ, இவங்க கையில் காசு இருந்தது அப்படின்னா தன்னை சுற்றி இருக்கவங்களுடைய தேவைகளை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு செஞ்சுட்டு அவங்க அதை பயன்படுத்துறதை பார்த்து பார்த்து ரசிப்பாங்க. முக்கியமாக இவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு நிறைய செஞ்சு அழகு பார்ப்பாங்க. புடவை வாங்கி கொடுக்கறது, அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது, இந்த மாதிரி இவங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே என்ன சொல்கிறது, இந்த உலகமே ஈடாகாதுங்க. அந்த அளவுக்கு பரந்த உள்ளம் கொண்டவங்க, பாசத்துக்கு அடிமையானவங்க. இவங்க மனசுக்கு இவங்க கையில் மட்டும் பணம் இருந்துச்சு அப்படின்னாக்க குடும்பத்தையே வேற மாதிரி முன்னேற்றி கொண்டு போயிடுவாங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கணக்கு பார்க்காம செலவு செய்யணும்னு நினைக்கக்கூடிய இவங்க உள்ளத்துக்கு கடவுள் என்னவோ தெரியலைங்க, எப்பவுமே வஞ்சகம் வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இவங்களுடைய தேவைகளை இவங்களால பூர்த்தி செஞ்சுக்க முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு, மீனராசி சேர்ந்த ஆண்களாக இருக்கட்டும், அவங்களுடைய மனைவிக்கு தெரியாமல் சொந்த பந்தங்களுக்கு தேவைக்கிறத செய்கிறது. அதுவே பெண்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா தன்னுடைய கணவருக்கு தெரியாமல் நம்மளுடைய சொந்த பந்தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இந்த மாதிரி ஒளிவு மறைவாக நிறைய விஷயங்களை செய்வாங்க. இது தவறாக நீங்கள் பார்க்க வேண்டாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருடைய மனசும் புண்படாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உள்ளங்க. மீன் அப்படிங்கிறது அழுகிறது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இவங்களுடைய மனசு, இவங்களுடைய பாசம், இவங்களுடைய நேசம், இவங்களுடைய குணம் வெளியே யாருக்குமே தெரியாதுங்க. இவங்க அந்த முள்ளு மாதிரி பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரிவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க தேனை விட சுவையான அன்பு கொண்டவங்க. இப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்கு ஓகேங்களா, இத்தனை காலகட்டம் அப்படிங்கிறது பெருத்த போராட்ட காலம். வாழ்க்கையே வாழ்வா சாவாங்கிற போராட்டம். ஒவ்வொரு நாளும் ஏண்டா விடியுது, ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக இல்லைடா அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய போராட்டம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வகையில் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சனி பகவான் வக்ர பயிற்சி அப்படிங்கிறது அப்படியே உல்ட்டா அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா, அது இத்தனை காலமாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நன்மைகளை கொடுப்பாரு. சொல்ல பார்க்க ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 139 நாட்கள் இவர் வக்ரகதியில் இருக்கிறது, அதாவது 4.5 மாதங்கள் வக்ரகதியில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பாரு. ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சினாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சது அப்படிங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் இவருடைய நாமத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள். ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி. புரியுதுங்களா? ஏன்னா இவருடைய வக்ரகதி தானே நமக்கு நன்மைகளை கொடுக்க போறாரு. இவரை வணங்கியே இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க. அந்த வகையில வட்டிக்கு பணம் வாங்கி கடன் சுமையில மாட்டிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துருவீங்க. அடுத்த மூத்த சகோதரர்கள் வகையில உதவிகள் கிடைக்குங்க. தாய் வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரும். உங்களுடைய நட்பு வட்டமும் விரிவடைங்க. மறைமுக எதிரிகள் எல்லாம் இனம் கண்டு கொண்டு அவங்கள விட்டு விலகி இருக்க போறீங்க. அடுத்தா ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பருக்கு அந்த வழக்குகளில் திடீர் திருப்பம் ஏற்படுங்க. அந்த திருப்பம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்தா வெளி வட்டாரத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆதாயமும் உண்டுங்க. உங்களுக்கு தடைப்பட்டிருந்த குலதெய்வ வழிபாட்டை இந்த காலகட்டத்தில் போய் செஞ்சுட்டு வருவீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் உண்டாகும். அடுத்தா உங்களுடைய வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் பழுதாகி அதுக்கப்புறம் சரியாகிடுங்க. மேலும் சொல்லணுனாக்க இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மட்டும் கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். இதன் காரணமாக என்ன செய்யணும் அப்படின்னாக்க, வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்கிறத விட நீங்கள் சொல்லாமல் கூட செஞ்சிடலாம், இதுவே சிறப்பு.
மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களோட பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டுங்க. என்ன பேசுகிறோம் யோசிச்சு பேசுங்க. நீங்கள் பேசுகிறது உங்கள் மனசளவில் வந்துட்டு எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாத பேசுறீங்க. ஆனால் அது மற்றவங்க குற்றம் குறையாக பார்ப்பாங்க, உங்களை குற்றவாளியாக மாற்றிடுவாங்க. ஸோ இதன் காரணமாக மேக்ஸிமம் வந்து பேச்சுக்களை வந்து குறைச்சிக்கோங்க. அனாவசியமான பேச்சுக்கள் அப்படின்னு தெரிஞ்சாக்கா தயவு செஞ்சு விட்டுடுங்க. ஒரு டாப்பிக்குன்னு எடுத்துட்டாக்கா அந்த மீனராசிக்காரங்களை விட்டிங்கனாக்கா சும்மா பக்கம் பேசி தீப்பீங்க. தயவு செஞ்சு இது வேண்டாம். முக்கியமாக இந்த கூட்டம் கூடி பேசுறது அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்குது. பேச்சுக்களில் நிதானம் இருக்கட்டும். குறிப்பிட்டு சொல்லனாக்கா உங்கள் பேச்சின் காரணமாக பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் பார்வை சம்மந்தப்பட்ட கோளாறு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தா சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப நாளாக வந்துட்டு நமக்கு மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி நின்னீங்க இல்லையா? ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அவங்க வந்துட்டு சிறப்பிப்பாங்க. அடுத்தா சனி பகவானுடைய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தைக்கு நெஞ்சு வலி, கை கால் அசதி, இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த செலவை பொறுத்த வரைக்கும் அனாவசியமான செலவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துடுங்க. அடுத்ததான் இந்த காலகட்டத்தில் ஏதாவது திட்டமிட்டு செயல்படுறீங்க அப்படின்னாக்கா அந்த திட்டங்கள் நீங்கள் நினச்ச மாதிரியே பலனை கொடுக்கும். குடும்பத்திலையும் அமைதி நிலவுங்க. இழுபறியான வேலைகள் எல்லாமே கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் முடியுங்க. அடுத்தது ரொம்ப நாளாக வந்துட்டு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டு கூடிய மீன ராசிக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாமதமானாலும் சரிங்க, பண விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதுசாக நிலம் வாங்குறது, வீடு வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான யோகமான அமைப்பு இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஓகேங்களா உங்களுடைய தவறை உணர்வீங்க. புதுசாக வேலை கிடைக்குங்க. ரொம்ப நாளாக வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்கு புதுசாக வேலை கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் பல விதங்களில் பணவரவு வந்தாலும் உங்களுடைய சேமிப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தான் முன்னாடி சொன்ன அனாவசிய செலவுகளை தவிர்த்துடுங்க. அந்த பணம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாம்தும்னு செலவு செஞ்சுங்க அப்படின்னாக்கா பின்னாடி ஒரு முக்கியமான செலவு வரப்போ நம்ம மற்றவங்க கிட்ட கை நீட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். சரிங்களா? எப்பவுமே சரிங்க, ஆற்றுல போட்டாலே அளந்து போடணும்னு சொல்லுவாங்களே, அதே தாங்க. நமக்கு எவ்வளோ பணம் வர வந்தாலும் சரி, நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் செலவு செய்யுங்க. அடுத்தா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிவேகமாக வாகனங்களை இயக்க வேண்டாம். விலை உயர்ந்த ஆபணங்களை வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்குது. அயல்நாடு மற்றும் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மேலும் சொல்லணுன்னாக்கா இந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட திருமணங்கள் கூடி வரும். சீமந்தம், காது குத்து, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை வீடே வந்து களை கட்டுங்க. கொஞ்சமாக வேலை சுமை இருக்கும். அடுத்ததான் பழைய வீடுகளை விற்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கே வந்து பார்த்தினாக்கா அந்த பழைய வீடு விற்குங்க. புதுசாக வந்து வீடும் வாங்குவீங்க. தெய்வீக ஈடுபாடு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். ஆலயங்களை புதுப்பிக்கிறதுக்கு உதவி செய்வீங்க. இந்த காலகட்டத்தை பிறகு இல்லத்தரசிகளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா விசேஷத்துக்கு போயிட்டு வர்றது கூட ஒரு நகை நட்டு இல்லை மேடம், எல்லாமே அடகுல இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பணவரவின் காரணமாக ஓகேங்களா உங்களுடைய அடகுக்கு போன நகை எல்லாமே மீட்க போகிறீங்க. குடும்பத்துலேயும் சந்தோஷம் உண்டாகும். அதுதான் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இனி உங்களுடைய ஆரோக்கியம் கூடுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும். அடுத்த கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதலின் உண்மையான ஆழத்தை இப்போ புரிஞ்சுப்பீங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையை வந்துட்டு அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்கு முன்னேறுங்க. அடுத்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிஞ்சிக்கிட்டு முதலீடு செய்யுங்க. போட்டிகளை மீறி ஓரளவுக்கு வந்து சமாளிக்க முடியுங்க. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். அடுத்ததாக குறிப்பிட்டு சொல்லினாக்கா மருந்து, கமிஷன், இந்த மரம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்குங்க. அடுத்த கூட்டு தொழிலில் ஈடுபட்டக்கூடிய மீன ராசிக்கு உங்களுடைய பங்குதாரர்களுடன் அவ்வப்போது மோதல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு மற்றவங்களுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெற போறீங்க. வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும். வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்களுடைய இருக்கையை தேடி வரும். சக ஊழியர்களுடன் உங்களுக்கு இருந்த சலசலப்புகள் நீங்குங்க. கணினித்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த விஷயங்கள்லாம் தடைப்பட்டிருந்துச்சு இல்லையா? அந்த தடைகள் எல்லாமே உங்களுடைய போராட்ட குணத்தினால வெற்றி பெற போறீங்க. ஆக மொத்தத்தில் இந்த சனி பகவான வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய பழைய பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? அலைச்சலுடன் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பகவான வக்ர பயிற்சி இருக்கும். ஆக மொத்தத்தில் சொல்லணுனாக்கா இந்த சனி பகவான வக்ர பயிற்சி அப்படிங்கிறது 100 மார்க்குக்கு 95 மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமான பலனை எடுத்து வச்சிருக்கு. சரிங்களா? இது வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய பொறுப்புங்க. மேலும் இந்த 5% இருக்கு இல்லையா, கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுத்தலாக இருக்கு மேடம், இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா பரிகாரமாக பார்த்தோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் அருகில் இருக்கக்கூடிய பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய விநாயகப் பெருமான், ஆஞ்சநேய பெருமான், ஐயப்பன் சுவாமி, இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்வதன் காரணமாக சனி பகவானுடைய வக்ரகதி வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும். இல்லை மேடம் எனக்கு அவரையே நான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்துக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க.
முக்கியமாக வந்துட்டு இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுடைய சாப்பாட்டுக்காக இருக்கட்டும், அவங்களுடைய படிப்புக்காக இருக்கட்டும். இதை தாண்டி ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து தாந்திரிகமாக செயல்படக்கூடிய சனி பகவானோட வக்ரகதி எந்த ஒரு அமைப்பில் உங்களுக்கு இருந்தாலும் சரி, கூடுதல் பலன் வேணும்னு நினச்சிங்கன்னா, சனி பகவான்கிட்ட இருந்து உங்களுக்கு கருணை பார்வை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நடக்க முடியாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு ஸ்டிக் வாங்கி கொடுக்குறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாற்காலி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி உடல் ஊனமுற்றவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்லபடியாக அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்கா, சனி பகவானுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அதாவது சனி பகவான் மாதிரி வந்துட்டு அரசனை ஆண்டியாக்கிறதுக்கும் ஆண்டியை அரசனாக்கிறதுக்கும் யாராலையும் முடியாது. இவரை நீங்கள் சரியாக வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய அரச பதவி அப்படிங்கிறது நிலச்சி நிற்கும். பொதுவாகவே வந்துட்டு மீன ராசிக்கு நல்ல நிர்வாகத்திறன் இருக்கு. அதை வந்துட்டு இன்னும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு யோகமான அமைப்பை இவர் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பயன்படுத்திக்கோங்க. இவ்வளோதாங்க. சனி பகவானோட வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் பயப்படுற மாதிரி ஒரு பலனும் உங்களுக்கு இல்லை. சரிங்களா? எல்லாமே சாதகமான பலனாக தான் இருக்குது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.